வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரொமோ 1 வந்திருக்குங்க. ஸோ எல்லா வீக்லேயும் கேப்டன்ஷிப் பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த வீக்கில் கேட்குறாரு விஜய் சேதுபதி. ஐயோ கேப்டன்ஷிப்பாக மாட்டிக்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரஞ்சித் சார் ஃபேஸு. ஸோ நம்மளுக்கும் இந்த வாரம் கேப்டன்லாம் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மஞ்சரி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு எல்லா வீக்லேயும் கேப்டன் வீட்டை வழி நடத்துவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வாரம் கேப்டனை நாங்கள் தான் வழி நடத்தினோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் நாள் ஒரு முட்டை எடுப்பாங்களே தர்சிகா. ஸோ அப்போவே மஞ்சரி வார்னிங் கொடுத்துருப்பாங்க. நான் ரெண்டாவது முட்டையை நான் எடுக்க போகிறேன் சார். ஏன் சார் கெஞ்சினீங்க? கேப்டன்னா அது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்படி ஆர்டர் போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தீபக் எந்திரிச்சு டோட்டல் டிஸப்பாயிண்டட் அப்படின்ட்டார். ஏன்னா நேற்று ராயனோட கூட பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ ரஞ்சித் சாருக்கு கேப்டன் ஆக்கினது ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்குது. நான் பேசாமல் மஞ்சரிக்கே ஆக்கியிருக்கலாம். ஏன்னா அவங்க அந்த தளபதி டாஸ்கில் ஒழுங்காக கேப்டன்ஷிப்பில் கொஞ்சம் மாற்றி பேசி இதாகிட்டு நேம் கெட்டு போச்சு. ஸோ இதில் ஒழுங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ பவித்ரா மேலே எனக்கு ஹோப் இல்லை. ரஞ்சித் சார் ஆக்குனது எனக்கு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஜாக்லின் எந்திக்கிறாங்க. இந்த வாரம் கேப்டன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படிங்கிற ப்ரெசன்ஸே இல்லாமல் போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேணால் உண்மை தான். அடுத்து நம்ம முத்துக்குமரன் எந்திரிச்சு எல்லா வீக்லேயும் கேப்டனுக்கு மரியாதை இருக்கும். இந்த வாரம் கேப்டனுக்கு தான் ஒரு பரிதாப நிலைமை ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி விஜய் சேதுபதியும் கேட்குறாரு, ஏன் சார் உங்களுக்கு கோபம்லாம் வரும், ஏன் அப்படி அடக்கிக்கிட்டு இருக்கீங்க? கோபத்தை வெளிப்படுத்த வேண்டியதானே? அன்றைக்கி கூட சொன்னீங்களே சௌந்தர்யா மூஞ்சிலே வச்சு தைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பார். அந்த கையில் சைக்கிள் ஓட்டுவோம்ல, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓட்டிக்கிட்டே சௌந்தர்யா மூஞ்சிலே வச்சு தைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க துருத்திருப்பார். ஸோ அவ்வளோ டென்ஷனில் இருந்தார். அவ்வளோ கோவம்லாம் வருது. அப்புறம் ஏன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரில் போய் இவங்க பிக் பாஸ் வீட்டில் கண்ணாடிக்கு பஞ்சம் இல்லை, போய் இவங்க மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதில் கூட ஜாக்லின் கைதட்டி சிரிப்பாங்க. அப்போ ரஞ்சித் சார் டென்ஷன் ஆகி சொல்லியிருப்பார், இப்போ ஏன் சிரிக்கிறீங்க, இப்போ என்ன சொல்லிட்டாருன்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகி அப்படி கத்திருப்பார். அதை அன்சிதா கூட பார்த்துருப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயும் உங்களுக்கு தெரியும், அமைதியாக இருங்கடா, நீங்கள் என்னடா லூஸாடா மென்டலாடா அப்படின்னு சொல்லி ஒரு கத்திருப்பார். ஸோ ரஞ்சித் அவங்களுக்கு கோபம் அதிகமாக வருது. ஆனால் அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ சில விஷயங்களில் சண்டை போடும்போதெல்லாம் அவர் கேப்டனாக இருந்து அதை தீர்த்து வச்சுருக்கலாம். ஸோ ஆனால் ஃபஸ்ட் நாள் அந்த அருண் தீபக் சண்டை ரொம்ப பெருசானது காரணமே ரஞ்சித்தாக தான் இருந்திருக்கலாம். ஏன்னா அது இன்டர்ஃபியர் ஆகி அப்போவே முடிச்சு வச்சுருந்தாருன்னா, ஸ்டாண்ட் எடுத்து நிப்பாட்டுங்க நான் சொல்கிறதான் அப்படி சொல்லியிருந்தாருனா முடிஞ்சிருக்கும் அது. ஸோ அதனால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டது மக்கள் தான். பார்க்கலாம்.